ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி வீட்டில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் தண்ணீர் குடி, கொஞ்சம் தண்ணீர் குடி. இது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் தண்ணீர் குடி. ட்ரிங்க் சம் வாட்டர், ட்ரிங்க் சம் வாட்டர். இதை நம்ம இங்கிலீஷில் ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாவ் சம் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள், கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். இதை எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா, கெட் சம் வாட்டர், கெட் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், உணவு சூடாக உள்ளது, உணவு சூடாக உள்ளது. இதை எப்படி சொல்லலாம்? உணவு சூடாக உள்ளது. The food is hot, the food is hot. உணவு சூடாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு ருசியாக உள்ளது, சாப்பாடு ருசியாக உள்ளது. நமக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, the food is tasty, the food is tasty, the food is delicious அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வயிறு நிறைய சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. வீட்டிலலாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஈட் யுவர் ஸ்டொமக் ஃபுல், ஈட் யுவர் ஸ்டொமக் ஃபுல். வயிறு நிறைய சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், உணவை கொறித்து சாப்பிடக்கூடாது, உணவை கொறித்து சாப்பிடக்கூடாது. டோன்ட் நிபிள் த ஃபுட், டோன்ட் நிபிள் த ஃபுட். உணவை கொறித்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், உணவை வீணாக்காதே, உணவை வீணாக்காதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் த ஃபுட், டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். உணவை வீணாக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், உணவை சிந்தக்கூடாது, உணவை சிந்தக்கூடாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் சாப்பிடும்போது நிறைய சாப்பாடு கீழே சிந்தி சிந்தி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க உணவை சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்பில் த ஃபுட், டோன்ட் ஸ்பில் த ஃபுட். உணவை சிந்தக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், காலை உணவு தயாராக உள்ளது சாப்பிடு, காலை உணவு தயாராக உள்ளது சாப்பிடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, please have it, the breakfast is ready, please have it. காலை உணவு தயாராக உள்ளது சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ப்ளீஸ் have some more food, ப்ளீஸ் have some more food. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், உணவை வாயில் வைத்துக்கொண்டு பேசாதே, உணவை வாயில் வைத்துக்கொண்டு பேசாதே. டோன்ட் ஸ்பீக் வித் மவுத் ஃபுல் ஃபுட், டோன்ட் ஸ்பீக் வித் மவுத் ஃபுல் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்கப் போகிறேன், நான் குளிக்கப் போகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத், ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத். நான் குளிக்கப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ குளித்து விட்டாயா, நீ குளித்து விட்டாயா. இதை எப்படி கேட்கலாம்? நீ குளித்து விட்டாயா. ஹாவ் யூ டேக்கன் யுவர் பாத், ஹாவ் யூ டேக்கன் யுவர் பாத். நீ குளித்து விட்டாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் குளித்து விட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டேக்கன் மை பாத், ஐ ஹாவ் டேக்கன் மை பாத். நான் குளித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்பொழுது குளித்தாய், நீ எப்பொழுது குளித்தாய். when did you take your bath, when did you take your bath. நீ எப்பொழுது குளித்தாய். நெக்ஸ்ட் ஒன், தயாராகு, பஸ் எப்போதாவது வரலாம், தயாராகு, பஸ் எப்போதாவது வரலாம். கெட் ரெடி,
the bus will come anytime. Get ready, the bus will come anytime. தயாராகு, பஸ் எப்போதாவது வரலாம். Next one. நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா I am getting ready. I am getting ready. நான் தயாராகி கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். நான் ஏற்கனவே தயாராகி விட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் ஏற்கனவே தயாராகி விட்டேன். I have already got ready. I have already got ready. நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது தயாரானாய்? நீ எப்பொழுது தயாரானாய்? When did you get ready? When did you get ready? நீ எப்பொழுது தயாரானாய்? நெக்ஸ்ட் ஒன். நான் ஏற்கனவே விழித்து விட்டேன். I have already woken up. நான் ஏற்கனவே விழித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன். நான் இன்று தாமதமாக விழித்தேன். நான் இன்று தாமதமாக விழித்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I woke up late today. I woke up late today. நான் இன்று தாமதமாக விழித்தேன். நெக்ஸ்ட் ஒன். உன் அண்ணனை எழுப்பு. உன் அண்ணனை எழுப்பு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா wake up your brother. Wake up your brother. உன் அண்ணனை எழுப்பு. நெக்ஸ்ட் ஒன். அவனை 7 மணிக்கே எழுப்பி விட்டேன். அவனை 7 மணிக்கே எழுப்பி விட்டேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா I woke up him at 7 o'clock. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் அதை செய்வது நல்லது. நீங்கள் அதை செய்வது நல்லது. You better do it. You better do it. நெக்ஸ்ட் ஒன். அவன் அதை செய்யட்டும். அவன் அதை செய்யட்டும். Let him do it. Let him do it. அவன் அதை செய்யட்டும். நெக்ஸ்ட் ஒன். என்னை செய்ய விடுங்கள். என்னை செய்ய விடுங்கள். Let me do it. Let me do it. என்னை செய்ய விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன். அவனை செய்யவை. அவனை செய்யவை. Make him do it. Make him do it. அவனை செய்யவை. நெக்ஸ்ட் ஒன். செய்து முடிக்கவும். செய்து முடிக்கவும். Get it done. Get it done. செய்து முடிக்கவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.